சீனா தனது போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தாலும் அதில் பல குறைபாடுகள் இருக்கின்றன. அவ்வப்போது விபத்தில் சிக்குவது என்பது தொடர்கதையாகி வருகிறது. வங்கதேசத்தில் விமானத்தில் சிக்கிய ஜெட் விமானம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட F-7 PGI ரக விமானமாகும். இருப்பினும் ஜெட் விமானம் விழுந்தபோது வளாகத்திலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்டதாக நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட வீடியோவில் புல்வெளி அருகே பெரிய தீ பிழம்பு எரிந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து கரும்புகை வெளியேறியது. தூரத்திலிருந்து மக்கள் கூட்டமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விபத்து நடந்தபோது அந்த கல்லூரியில் மாணவர்கள் அனைவரும் இருந்திருக்கிறார்கள். குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி மீது ஏர் இண்டியா விமானம் மோதி விபத்துக்குள்ளான 1 மாதத்திற்கு பிறகு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அந்த விமான விபத்தில் 242 பேரில் 241 பேர் இறந்தனர். நேற்று நடந்த விபத்தில் 27 பேர் பலியாகி உள்ளனர். தற்போது அந்த சீன விமானம் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது பற்றியும் பார்க்கலாம். வங்கதேச விமானப்படையின் பழமையான விமானங்களில் ஒன்று F-7 PGI விமானம். இது சீனாவின் செங் F-7 ரகத்தின் மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் ஆகும். சோவியத் காலத்து MiG-21 ரகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது சோவியத்தின் MiG-21 ஜெட்டை அடிப்படையாக கொண்டு சீனா தனது நாட்டிற்கு செங் F-7 ரக விமானத்தை உருவாக்கியது. அதன் சர்வதேச ஏற்றுமதி வெர்ஷன் தான் இந்த F-7 PGI. இதுதான் தற்போது விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த செங் J-7 போர் விமானம் 1965 முதல் 2013 வரை சீனாவில் தயாரிக்கப்பட்டது. உற்பத்தி நிறுத்தப்பட்டு விட்டாலும் கூட அது இன்னமும் கூட பல விமான படைகளில் இன்டர்செப்டார் ஏர்கிராப்டாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சீன ராணுவத்திலும் இது முக்கியமான ஒரு விமானமாகவே இருந்து வருகிறது. மற்ற உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்த விமானம் அவுடேட்டட் ஆனது போல தோன்றும். ஆனால் இன்னுமே வங்கதேச விமானப்படையில் பிரதான ஜெட் விமானமாக இந்த செங் J-7 போர் விமானம் இருக்கிறது. குறைந்த விலை மற்றும் நம்பகத்தன்மை காரணமாக இந்த F-7 ஜெட் விமானத்தை தான் வங்கதேசத்தில் பைலட்டுகளுக்கான பயிற்சிக்காக பயன்படுத்துகிறார்கள் மற்றும் இலகுரக போர் நடவடிக்கைகளுக்காகவும் வங்கதேசம் பயன்படுத்துகிறது. இந்த விமானங்களின் கடைசி பேட்ச் 2013ஆம் ஆண்டில் சீனாவால் வங்கதேசத்திற்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அதனுடைய உற்பத்தி நிறுத்தப்பட்டுவிட்டது. அதேபோல செங் J-7 விமானம் கடந்த காலங்களில் பல்வேறு விமான படைகளில் தொடர்ச்சியாக பலமுறை விபத்துகளில் சிக்கியுள்ளது. இயந்திர கோளாறுகள், தொழில்நுட்ப குறைபாடுகள் மற்றும் விமானியின் தவறுகள் காரணமாக விபத்தில் சிக்கியுள்ளன. சமீபத்தில் கூட மியான்மர் விமானப்படைக்கு சொந்தமான செங் J-7 போர் விமானம் ஜூன் 10ஆம் தேதி சஃபைங் பிராந்தியத்தில் உள்ள பெல் டவுன்ஷிப்பில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்தில் சிக்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் J-7 ரக விமானம் சீனாவின் ஹூபே மாகாணத்தின் மத்திய நகரமான சியாங்யாங்கில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் விழுந்து நொறுங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.